டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் அனைவருக்கும் என் முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உண்மை அர்ப்பணி என்ற பொன்மொழிக்கேற்ப மிக சிறந்த ஆசிரியராக வளம் வந்தவர். மிக சிறந்த தத்துவ ஞானி, இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர், இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் என பன்முகம் கொண்டவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1888 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி திருத்தணி அருகே உள்ள சர்வப்பள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தார். இவர் தன்னை வீராசாமி, தாயார் சீதம்மா. இவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறோம். இங்கிலாந்திலும் கல்கத்தாவிலும் பேராசிரியராகவும் ஆந்திராவில் துணைவேந்தராகவும் ஒரே சமயத்தில் பணியாற்றி நம் நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர். 1954 இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது. 1962 இந்தியாவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தார். இந்திய தத்துவம், உண்மை, உபவிதங்கள், மகாத்மா காந்தி, உண்மையான கல்வி போன்றவை இவர் எழுதிய நூல்களில் சிலவாகும். தேசத்தை கட்டி எழுப்புவதில் ஆசிரியர்களின் பெரும் பங்குள்ளது. அதற்காக ஆசிரியர்களை அதிகமாக மதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். 1962 முதல் 1967 வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது 86 வயதில் ஏப்ரல் 17, 1975 இவ்வுலகை விட்டு மறைந்தார். இந்தியாவின் ஜனாதிபதியாக உயர்ந்த போதும் தன் ஆசிரியர்களை மறக்காமல் தன்னுடைய பிறந்தநாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்து ஆசிரியர்களின் நாயகனாம் அறியவர் என்றென்றும் போற்றோம் என்று கூறிய முறையை முடித்துக் கொள்கிறேன். மகாகவி பாரதியார். நான் ஒரு தமிழ் கவிஞர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பில் பிறந்தேன். எனது தந்தை சின்னசாமி ஐயர், தாயார் லட்சுமி அம்மாள் ஆவார். நான் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாட்டாசோகம் போன்ற காவியத்தை படிப்பேன். என்னை மகாகவி, தேசிய கவி என்று அழைப்பார். நன்றி, வணக்கம். ஜான்சி ராணி இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கிய வீரர். 1857ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடினார். தைரியமானவர் மற்றும் வலிமை வாய்ந்த பெண் போர் வீரர். இளமை பெயர் மணிகர்ணி. ஜான்சி ராஜ்யத்தின் ராணியாக இருந்தார். சிறு வயதிலே குதிரை ஓட்டம் மற்றும் போர் பயிற்சிகளை பெற்றார். தனது ராணுவத்தை தானே வழிநடத்தி சென்றார். இந்திய சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக போற்றுகிறார்கள். நன்றி. Everyone, I am talk about few words. Dr. Ambedkar. Dr. Ambedkar was a great leader. Dr. Ambedkar was a great leader. He is born on April 14, 1891. He studied medical field. He is called a father of Indian Constitution. Thank you. என் தாய்மொழியான தமிழை வணங்கிய அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானம் காக்க ஆடை கொடுக்கும்
திருப்பூர் நகரில் தேசிய கொடியின் இழுக்கை போங்க தேசிய கொடியினை கையில் ஏந்தியபடி மண்டை உடைந்து உயிர் நித்தம் கொடுத்த வீரர், இந்திய விடுதலை போராட்டத்தில் மறக்க முடியாத வீரர் தியாக செம்மல் கொடிகாத்த குமரன். இவர் காந்தியின் கொள்கைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். 1925ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி திருப்பூர் வந்திருந்தார். அங்கு காந்தியை முதலாக பார்த்தார். அங்கு அந்நிய துணி மறியல், மதுக்கடை மறியல் என போராட்டம் நடந்தது. அம்மறியலில் குமரனும் கலந்து கொண்டார். தேசத்தின் மானம் காக்க சுவாசித்த சுவாசத்தை தேசத்துக்காக பரிசளித்த தியாக செம்மலை என்றென்றும் போற்றி வணங்குவோம். நன்றி. அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவர் தந்தை பெயர் குமாரசாமி, தாயார் பெயர் சிவகாமி அம்மையார். 1954ஆம் ஆண்டு காமராஜர் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக பதவியேற்றார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மத்திய உணவு திட்டம் என பல திட்டத்தை உருவாக்கினார். நன்றி. ஒற்றுமைக்கு பாடுபடுகிறேன். அனைவரும் ஒன்றாக வாழ்ந்திடுவோம். நன்றி. நம் நாட்டு மக்கள் அனைவரும் ஆங்கிலேயர் ஆட்சியில் அடிமையாக இருந்த நாம் முதல் முறையாக சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்த நாள் தான் சுதந்திர தின விழாவாக கொண்டாடப்படுகிறது. நான் தான் உங்களுக்கு எல்லாரையும் பிடிச்ச நேரு மாமா. அவர் சமாதானபுரம், மனிதனருள் மாணிக்கம், ரோஜாவின் ராஜா. குழந்தைகளிடம் நான் அன்பாக பழகிறார் நேரு மாமா என்று அன்புடன் அழைப்பார்கள். பள்ளிக்கத்தில் அமைதி வேண்டி அசோக மன்னன் கண்டெடுத்த அறவியலில் நான் உலகை காக்க பருவங்களின் இறகை வெட்டி வெண்புறாவை பறவைத்து பின்னி மேலே. நன்றி. வீரமணி வீரநாச்சியார், வீர வரையர்கள், வீர தமிழச்சிவன், எங்கள் நாட்டின் மீது போரிட வந்த அந்நியனே, இதற்கு பேர் போன நாங்கள் முன்னே இந்த நாட்டை ஆள விடமாட்டோம். என் பெற்றோர்கள் கற்பித்த வீரக்கலை வீழ்பவர் இல்லையடா. தடைகள் பல வந்தாலும் அதை கண்டு அஞ்சாமல் துணிந்து நிற்கும் வீர பெண்மணி. பெண் இனத்திற்கே பெருமை தமிழகத்தின் அடையாளம். 8 உறுப்பினருக்கு வெற்றியும் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை. இளைஞர்களே, உங்களது வீரணிகளை என் வாழ்க்கொண்ட கலைஞரால் நிலைமுறைய வைப்பேன். நேருக்கு நேர் தோழிக துணி வைத்த சோழர்களே, கரஞ்சிக்காய் தலைகளை பழங்காய் போல் சீழ்வேன். இந்திய தேசத்தை உயிராய் நினைக்கும் போர் வீரர்களை மீட்பேன். இந்த சிவமணி சீமையை மீட்டெடுப்பேன். இது இந்த வீரமணி வீரநாச்சியாரின் வீர சபதம். வெற்றிவேல் வீரவே. நன்றி. I was born on August 14, 1889. My parents is Motilal Nehru, Sarojini Naidu. I love children very much. I am the first Prime Minister of India. My birthday is celebrated as Children's Day. Thank you. இனிய காலை வணக்கம். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே. போ, கையில் எடு, புத்தகத்தை கையில் எடு. அறிவு வளரும் போதுதான், நினைவுகள் சேரும் போதுதான் அனைத்தும் மாறிவிடும். நன்றி. I was an Indian Aerospace and Indian Space Research Organization and I served as the 11th President of India from 2002 to 2007. I am honored with
am first woman Prime Minister of India. Thank you to all for this opportunity. வசந்தின் மனைவியை ஆனந்த் செய்து முடியாது. அதே போல் இந்த யுத்தத்தை காலம் நடத்தினார். நன்றி வணக்கம். வீரபாண்டியன் கட்டபொம்மன் வருகிறார். அப்படியா? அவன் சாட்சியம் அப்புறப்படுத்தினான். நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். இது கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். பேட்டி கொடுப்பவர் நாங்கள். நாங்கள் இல்லாவிட்டால் இந்த நாட்டுக்குள்ளேயே நுழைந்திருக்க முடியாது. எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. குற்றம் சுமத்துகிறேன். என்ன வேண்டும்? எடுத்துரைத்தால் கணக்கில் நடந்தார். எண்ணிக்கை தெரியாத குற்றம். எண்ணிக்கை தெரியவில்லை, சொல்கிறேன் கேள். அகல்படித்தவனே, உன் நிலத்தில் விளையும் விளைச்சலை சுற்றி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசு அரசாங்க திரை பணம் செலுத்தவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் கட்டவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்ற விளைத்தாயா? நீர்ப்பாய்ச்சி நடுவர்கள் நிறைய நட்டாயா? களை பறித்தாயா? கலைவாழ் உழவருக்கு கஞ்சிக்கலையும் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாய். அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து குவிக்கும் மேலே நாட்டு மறவர் கூட்டம் பறைகளின் உடலையும் போரடித்து தலைகளை நெருக்கடிகளாக குவித்து ஜாக்கிறது. அப்படியா? நீ அனுப்பிய ஆள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு யாரும் தலைகாட்டியது. அந்த பக்கம் எங்களுடைய பெருமை தெரிந்தவனவன். முன்னே கூறிய உன்னை விட்டு வைப்பது எனது குற்றம். துடிக்கிறது என் மீசை. அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன மீசையை முறிக்கிறாயா? அது ஆபத்துக்கு அறிவு. கைது செய்யுங்கள். என்ன வர சொல்லி பார்க்கலாம். மான வலிந்து விடவில்லை. நான் மறக்கவில்லை. என் அடி மீது கை வைத்த உன் தலை தரையிலேயே உருண்டு போகும்.
மகளே